மீண்டும் வணக்கம். நம்ம சேனலில் ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்ருப்போம். அப்படி பார்த்தோம்னா அங்கங்கே என்னென்னா அரசியல் பதிவும் போட்டுட்ருப்போம். இன்றைக்கி என்னென்னா இந்த தம்ப்நெயில பார்த்துட்டே தெரிஞ்சுக்கும் குவைட் பாலிட்டிக்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். இது நார்மலாக நடந்துகிட்டே இருக்கிற விஷயம் தான். சரி விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயத்தில் தழுவி போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கொடூரத்தனமான விஷயமா இருக்குது. அரசியலுக்கு எதிராக ஒரு மாபெரும் புரட்சி செய்கிற பல தலைவர்கள் இருக்காங்க. பல பேர் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன ஆட்கள் சமூக ஆர்வலர்களாக இருக்கும், சமூக செயல்பாட்டு கொஞ்சம் சின்ன சேஞ்சஸாவது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கிறவங்கள ஒரு சிலரை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு அட்டாக் பண்ணணுமா, சமூக வலைதளத்தில் தெரிகிற அளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா அது மாபெரும் ஒரு கொடூரத்தின் உச்சம் தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தோம்னா சவுகு சங்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சவுகு சங்கர் அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பற்றி ஒரே லைனில் சொல்லணும்னா ஆளும் கட்சியோ எதிர்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யதார்த்தமான விஷயத்த நியாயமான விஷயத்த வித் டேட்டாவோட அவரோட சேனலில் அப்லோட் பண்ணுவார். அப்புறம் மீடியாஸில் இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாரு. என்னென்னு பார்த்தோம்னா வித் டேட்டா வசத்தோடு கொடுக்கும் பொழுது அவர் என்னென்னா அந்த பொய்யான தகவல் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயத்தை கொடுக்க முடியாது. ஆளும் கட்சிக்கு எதிராக தாறுமாறாக கொடுப்பாரு. என்னென்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லைன்னா பாஜகவுக்கு எதிராக இருக்கட்டும், தாறுமாறாக கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். அவரு தான் சவுக்கு சங்கர். அவர் வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அவர் அம்மா இருக்காங்க. அவர் அம்மா இருக்கும்போது வீட்டில் வந்து கொண்டு வந்து மலம் அதெல்லாம் கொட்டி இது பண்ணியிருக்காங்க. சாக்கடைலாம் கொட்டி ஒரு நூதன முறையில் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா மீடியா சேனல்ஸில் அது போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால் போராட்டம்னு சொல்கிறேன். அது போராட்டம் இல்லை, வன்முறை. அந்த அளவுக்கு வன்முறை பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தா ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசியிருக்க கூடாது. இந்த மாதிரியான விஷயம் இந்த தான் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்போ ஆளுங்கட்சி சைட்லேருந்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அதை தாண்டி பண்ணனா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை கொலை பண்ணலை. அவர் கொலை பண்ணால் விட்டுட்டாங்க. அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அவர் கொலை பண்ணலை. ஒரு யதார்த்தம்னா ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க. அது வரைக்கும் அவர் சந்தோஷப்படலாம். இதிலேருந்து அவர் சரி பண்ணி திருத்திக்கிட்டாருன்னா அவர் வாழ்க்கை கொஞ்சம் சாதாரணமான வாழ்க்கையாச்சும் போகும். இல்லை அப்படின்னா அவர் வாழ்க்கை முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. இது ஏன் சிரிச்சிட்டு சொல்கிறேன்னா அது ரொம்ப ஆழமான வலியோட பதிவு. அதனால் அது வந்து அது அந்த டைமில் கோவப்பட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வேறு மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடும். அடுத்து என்னென்னா ஒரு ஆர்வலர் வந்து ஒரு கல்குவாரி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கல்குவாரிக்கு எதிராக ஒரு மனு போடுறாரு, வழக்கு தொடுக்கிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வருது. ஆனால் இருந்தாலும் அரசு அலுவலர்கிட்ட போய் முறையிடுறாரு. அப்பவும் வர முடியல. அடுத்து ஒரு வாரத்தில் அவர் வந்து அந்த கல்குவாரி லாரியை வந்து ஏற்றி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. சரிங்களா? ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. அது வந்து கொலை பண்ணலை, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. இந்த மாதிரியான விஷயமும் நடக்கும். பர்சனலாக எனக்கு வந்து என்னென்னா இது மாதிரி விஷயம் சாதாரணமாக நடக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் நடக்கும். ஆனால் இது மீடியாவுக்கு தெரிகிற அளவுக்கு அதுவும் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுற அளவுக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் பண்ணதுனால இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள்னு மட்டும் இல்லை, மற்ற எல்லா இடத்துலையுமே எல்லா சின்ன சின்ன ஊர்லேயும் இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அட்டாக் நடக்கும். இது மீடியாவில் வராத வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. இது மாதிரியான விஷயம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் பர்சனலாக எனக்கு கூட ஒரு சில விஷயம் நடந்தனால அதனால் பாலிடிக்ஸு நேரடியாக எதுக்காமல் நம்ம வந்து பாலிடிக்ஸ் அரசியல்வாதிகள் உருவாகிறதுக்கு என்னென்ன வழி, ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழி அதை தான் நம்ம போட்டுட்ருந்தோம். இப்போ வந்து என்னென்னா அதையும் போடாமல் விட்டுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா இது சாதாரணமாக ஒரு ரூட்டில் போயிட்டுருப்போம். இது வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதை விட்டுட்டு இதை சரி பண்ணி இப்படி இப்படி போகிறதாக்கும் நம்ம போகிற இடத்துக்கு சரியாக போய் சேர முடியாது. அதனால் நம்ம இதெல்லாம் போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வேறு என்னென்னா நம்ம அடிக்கடி அரசியல் பதிலாம் போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி அரசியல் பதிலாம் பேச மாட்டேன். ஏன்னா வீட்டில் எல்லாம் அப்பப்போ பேசிகிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் பதிவு போடுவாங்க. ஆனால் நமக்கு என்னென்னா அரசியல் மேலே ஒரு தீராத காதல் இருக்கும். அதனால் அரசியல் பதிவு நம்ம கண்டிப்பாக போடணும். அரசியல் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் மக்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ வரலாறே எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க. வெற்றி பெற்ற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தோத்த தலைவர்கள்லாம் கணக்கே. வெற்றி பெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லணும்னா சே கோரோ, கால் மார்க்ஸ் அவங்களுடைய வரலாறு புக்கெல்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஜெயிச்சதுனால ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஆனால் தோத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக போராடினவங்கள கொலை பண்ண சமூகம் நிறையா இருக்குது. தற்கொலை பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. தற்கொலை பண்ண மாதிரியான சீனரியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணும்பொழுது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அது விட்டுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியாதனால அப்பப்போ ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டுட்ருப்பேன். அதையுமே மேக் பண்ணாமல் இருக்கணும். நான் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன். அதனால் இது வந்து எல்லா இடத்துக்குமே நான் சொல்லுவேன். என்னென்னா இது இப்போ என்னென்னா ஒரு சில சேனல்ஸ் இப்போ தெரியுமா சொல்கிறேன். என்னென்னா நீ பயந்துக்கிட்டேன்னு
பயந்துக்கிட்டட நீ போட மாட்டேங்கன்னா அதுக்கு முன்னாடி பேக்கப்ஸில் நிறைய பேர் போடுறவங்க இருக்காங்க. இப்போ மாரிதாஸ் அவர்கள் போடுறாங்க வச்சுக்கோங்க, மாரிதாஸ் சன்செட் சேனலில் போடுறாங்க. விக்கி ப்ரோ போடுறாரு, என்னென்னா தமிழ் அரசியல் சதுரங்கம் தமிழ் பொக்கிஷம் சேனல் நடத்துகிறாரில்ல அவர் போடுறாரு. அவர் இங்கேனா இங்கே இல்லை, அவர் கேரளாவில் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவரையும் தேடி கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணுறதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அவர் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. அடுத்து மாரிதாஸ் அவர்களுக்கும் அவர் பெரிய பேக்கப்பு பாஜகவிலேருந்து பெரிய பேக்கப் சோர்ஸ் இருந்தாலும் அவருக்கான வழக்குகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. அந்த இப்போ அரசியல் பதிவில் நம்ம உள்ளே இறங்கணும்னா நம்மளுக்கு பேக்கப் சோர்ஸஸ்ஸு நமக்கு போராடுறதுக்கு சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சவுசங்கர் அவர்கள் எனக்கு பர்சனலாக பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பிடிக்க முடியும்னா அவருக்காக ஒரு போஸ்ட் சமூக வலைதளத்தில் அவருக்கு ஆதரவு ஒரு போஸ்ட் போட முடியும். அடுத்த நாள் வேறு போஸ்ட் நான் போட்டு போட போகிறேன். அதை பார்த்துட்டு அடுத்த நாள் அவங்க வேறு என்ன பண்ண முடியும் என்னால்? அதாவது யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவருக்கு வழக்கு போட்டாங்கன்னா அவர் தான் பர்சனலாக போகணும். அவருக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட்டாக ஒரு குரல் மட்டும்தான் கொடுக்க முடியுது. அரசியல் தலைவர் நிறைய பேர் இது வரைக்கும் குரல் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த தாண்டி வேறு எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோடய இது. அதனால் நமக்கு அது தேவையில்லாத வேலையாக போச்சு. அதனால் அது ஏதோ நடக்கட்டும், யாரையும் மாற்ற முடியாது. இப்போ என்னன்னா இப்போ மாற்றி வச்சது தான். இப்போ நல்ல நல்ல தலைவர்கள் இருக்காங்க. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் வந்தாச்சு. நம்ம எத்தனையோ தலைவர்களை இந்த சமூகம் அப்படியே மாறி வந்தாலும் உள்ளூரில் நிறைய தலைவர்கள் மாறி வந்தாலும் என்னத்தையும் மாற்றி வைக்கிறியே. மக்கள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் எடுக்கணும். நிகழ்காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கிரேட் அப்சல்யூட்லி சொல்லணும்னு நான் சீமான் அவர்கள் ஒரு டெய்லி ப்ரெஸ் மீடியா கொடுக்குறாரு, மக்கள் கூட சந்திக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவரை நான் நேரில் எனக்கு தெரிஞ்சு அவர் கிரேட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னென்னா பாதுகாப்பு படைபலம் பெரிய அளவில் ஒரு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கார். மக்களுக்காக போராடுறாரு. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஓட்டே போட மாட்றாங்க. ஆனால் இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து அவர் 37 லட்சம் ஓட்டு 31 லட்சம் போட்டாங்க. 31 லட்சம் ஓட்டு வாங்குறது இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது தொடர்ந்து போராடி மக்களுக்காக போராடி அவமானப்பட்டு அது ஒரு மாதிரி பண்ணுறாரு. அவரை மாதிரிலாம் நமக்கு மனசு வராது. அவரை மாதிரி அந்த திட்டமும் இருக்காது நமக்கு. என்னென்னா தோத்துக்கிட்டே இருந்தோம்னாலும் திரும்ப மக்களுக்காக போராடு எதையும் மாற்ற முடியாது. மக்கள் என்னென்னா ஒரு தடவை மாறி வந்தாங்க அப்படின்னாலும் திரும்ப இதே தான் தப்பு பண்ணுவாங்க. இல்லைனா அந்த மாதிரியான விஷயத்த அப்படின்னு அதை ஏன் மக்களுக்கு குறை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு பர்சனலாக எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் இந்த மாதிரியான அரசியலுக்குள்ளே போகும்போது மற்ற அரசியல் கட்சிகளுக்கான அந்த போட்டிகள்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ கிரிக்கெட்னால் எனக்கு தோனியும் பிடிக்கும், மும்பையும் பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கு சென்னை தான் பிடிக்கும்போது சென்னையில் தீபக் சாகர் மும்பைக்கு போயிட்டாருன்னும் போது அது தீபக் சாகரை பிடிக்கும் தான். ஆனால் இருந்தாலும் அவர் மும்பை போயிட்டாருன்றதுக்காக சிஎஸ்கே விட முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால் நமக்கு அரசியல் நிறைய அவங்களுடைய மக்கள் முக்கியம்தான். ஆனால் இருந்தாலும் இந்த தடவை நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் ஒரு மாதிரி அவங்களோட போட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வழி யுக்தியெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களையும் குறை சொல்ல முடியாது, மக்களையும் குறை சொல்ல முடியாது. அதனால் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அரசியல் பதிவு என் சேனலில் போடக்கூடாதா அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இருந்தாலும் நிறையா தடவை இதை என்னென்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா தடவை இதை யோசிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் சரி போடுவோம் ஒன்று எப்போயாவது ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதத்துக்கே 2 வீடியோஸ் தான் போடுவோம். ஆனால் அந்த வீடியோஸ்லேயே ஏதாவது ஒன்று போட்டுட்ருவோம். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். அதனால் பாலிடிக்ஸ் குவைட் பண்ணிடுறது நல்லது. அந்த புக்ஸ் எல்லாம் அந்த பாலிடிக்ஸ் சார்ந்த இதெல்லாம் நிறைய புக்ஸ்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக அதை பற்றியான விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாலிடிக்ஸ்க்காக நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்கும்போது தெரியுங்களா. அதனால் அரசியல் பதிவுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ண வியூஸ் வரும் அப்படின்ட்டு நம்ம கான்செப்ட் இருக்கும்ல. அதெல்லாம் இல்லாமல் நம்ம போடுற வீடியோஸ் ஒரு எதார்த்தமாக ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அரசியல் பதிவுகளில் நம்ம சேனலில் போட மாட்டோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்னா அதில் வர வீடியோஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு வீடியோஸ் நம்மளை ஹைட் பண்ணியிருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ட்ராவல் வீடியோஸ் போட்டுருமோ அது ஏதாவது டைக்குன்னு நிற்கும். அதனால் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர்.